இருங்க தமிழ், நீங்க என்ன சொன்னீங்க? இந்த பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். கொஞ்சம் கஷ்டமாச்சு தமிழ். ஏன்னா பிரிஞ்சவங்கள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னா அந்த குடும்ப பாட்டு ஒன்று இருக்கணும். அந்த நாளை நமதே பார்த்துருக்கீங்கல்ல, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் அந்த மாதிரி பாட்டு பாடினோம். பொறுப்புல இருக்கிறவங்க கூட இதை தான் சொல்றாங்க. இருங்க அதாவது இந்த பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும், அப்பதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னெல்லாம் ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்புறம் வருவோம். முதல்ல நீங்க இந்த செங்கோட்டையன் அவர்கள் மனசு விட்டு பேச போறாருன்னு சொன்னீங்கல்ல. வழக்கமா மனசு விட்டு பேசுறதுன்னா 1 to 1 தான் பேசுவோம். இல்லை நம்ம தனிமையில் கடவுள்கிட்ட மனசு விட்டு பேசுவோம். அதான பத்திரிகையாளர்கள் கிட்ட மனசு விட்டு பேசுறது. அப்போது இது நாள் வரைக்கும் பேசினதெல்லாம் மனசு இல்லாமல் பேசினாங்களா? எல்லாரும் மனசை திறந்து பேசுகிறேன், வெள்ளந்தியாக பேசுகிறேன், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாமல் அப்படியே வெளிப்படையாக பேசுகிறேன், அப்படி தானே எல்லா அரசியல் தலைவர்களும் சொல்லுவாங்க. அதை நான் 5ஆம் தேதி மட்டும் நான் மனசு விட்டு பேசுகிறேன் அப்படின்னா இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்பப்போ ஏதாவது ஒன்று பண்ணினுக்கிறாருங்க. இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி தான் ஒரு சலசலப்பு வந்தது. செங்கோட்டையன் என்ன பண்ணுவார், கட்சியை கைப்பற்றுவாரா, உடைப்பாரா, வெளில போவாரா, அங்கே போவாரா, எங்கே போவாரா அப்படின்னு. அப்புறம் அது ஒன்றும் இல்லாமல் புஷ்ஷுன்னு போயிடுச்சு.